ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மோர் சிலிப்பலாம்ட்டுங்க. அப்புறம் மோர் சிலிப்பி நாங்கள் நெய்யெல்லாம் கடையில் வாங்க மாட்டோங்க, வீட்லேயே எடுத்து வச்சுக்கோங்க. மாடு இருக்கிறங்காட்டி வீட்டிலே எடுத்து வச்சுட்டு ஒரு முட்டை தோசை தான் ஊற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதையும் ஊற்றி முடிச்சிட்டேங்க. அப்புறம் அவர் அந்த பக்கம் சாப்பிட்டு இருந்தா அப்படிங்க. சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவின்னு தோசை இருந்தாங்க. அப்புறம் தம்பி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படி தம்பியும் வந்தாங்க. கறி வாசத்துக்கு அடுப்புக்கிட்டே இருப்போம் அப்படிங்க. அப்புறம் அவருக்கு ஒரு பீஸ் கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டா அப்படிங்க. சாப்பிட்டு என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டே இருந்தா அப்படிங்க. அப்புறம் மாவில் வேறு தோசை விழுந்துச்சுங்க, முட்டை தோசை. அப்புறம் தம்பி கூப்பிட்டேன், தம்பியும் வந்தா அப்படிங்க. அப்புறம் அவருக்கு அதை கொடுத்துட்டு அப்புறம் அவரும் கீழே போட்டு சாப்பிட்டு இருந்தா அப்படிங்க. அப்புறம் ஆஃப் ஆயில் அவருக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அதையும் எடுத்து போட்டுட்டுங்க. அப்புறம் அந்த பக்கம் அவர் சாப்பிட்டு இருந்தா அப்படிங்க. அப்புறம் தோசையும் சிக்கன் கிரேவி இருந்தாங்க. அப்புறம் சாப்பிட தம்பியும் வாங்கி சாப்பிட்டு இருந்தா அப்படிங்க. ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் போடலான்ட்டுங்க. ஒரு மாதுளம்பழத்தையும் எடுத்து வச்சு அப்புறம் நான் ஜூஸ் போட்டு இருந்தேனுங்க.